Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் இன்ஜினியரிங்காக நம்ம சேனல் நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். M1ல நிறையா பசங்க வந்து பார்த்தீங்கன்னா அரியர் வச்சுட்டு, அதாவது செகண்ட் அட்டெம்ப்ட், தேர்ட் அட்டெம்ப்ட், ஃபோர்த் அட்டெம்ப்ட்லாம் பண்ணக்கூடிய பசங்க வந்து இருக்கிறாங்க. சரியா? நீங்கள் செகண்ட் அட்டெம்ப்ட்டோ இல்லை ஃபோர்த் அட்டெம்ப்ட்டோ இந்த மாதிரி நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல வாய்ப்பாக கடைசியாக நாளைக்கு நம்ம எக்ஸாம் எழுத போகிறோம். இந்த கொஸ்டினை மட்டுமாவது நீங்கள் தயவுசெய்து பார்த்துட்டு போங்க. டைரெக்டாக 16 மார்க்கில் நமக்கு என்னாச்சு பார்த்தீங்கன்னா கேட்குறதுக்கு வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. சரியா? இப்போ வந்து மேட்ரிக்ஸ் அண்ட் கால்குலஸில் யூனிட் 1 வந்து பார்த்திங்கன்னா 2 கொஸ்டின் தான் கொடுத்துருக்கோம். ஒருவேளை இந்த சம்மே கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லாட்டி இந்த மாடலில் நமக்கு வந்து சம் வந்து கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா? டிஸ்கஸ் தி நேச்சர் அந்த இண்டெக்ஸ் சிக்னேச்சர் இந்த மாதிரி நமக்கு என்னாச்சு பார்த்தீங்கன்னா கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சரியா? அதனால் இந்த சம்மையும் பார்த்துங்க. இதே மாடலில் வரக்கூடிய சம்ஸை நீங்கள் என்னாச்சு பார்த்துங்க, நமக்கு வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி யூனிட் 2ல் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்சல்யூட் மேக்ஸிமம், அப்சல்யூட் மினிமம் இதெல்லாம் நமக்கு 12லேயே இருக்குது. அதே மாதிரி ஃபைண்ட் தி இன்டர்வல்ஸ் ஆஃப் கான்கேவிட்டி, கான்வெக்சிட்டி, இன்ஃப்ளெக்ஸ், பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஸ் இதெல்லாம் 12லேயே நமக்கு இருக்குது. சரியா? அதே மாதிரி தேர்ட் கொஸ்டின் பாருங்கள், இதுவும் நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 12லேயே இருக்கக்கூடிய கொஸ்டின் தான். அதனால் ஃபஸ்ட் யூனிட்டே செகண்ட் யூனிட்டே நல்லா நீங்கள் கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே நாம் அரியர் வைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சரியா? அதனால் இந்த 16 மார்க் கொஸ்டின்ஸை நீங்கள் என்னாச்சு பார்த்துக்கலாம், அதாவது பார்ட் பியில். அதே மாதிரி யூனிட் 3 வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அதாவது 12ல் சப்போஸ் இந்த சம்ஸ்லாம் உங்கள் காலேஜில் வந்து நடத்தலை அப்படின்னா நமக்கு வந்து 12ல் 8th சாப்டர் இருக்குது பார்த்தீங்களா, 12ல் 8th சாப்டர் தான் இந்த யூனிட் நம்பர் 3 ஃபுல்லாகவே. சரியா? அதனால் இதையும் நீங்கள் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதே மாதிரி யூனிட் நம்பர் 4 பாருங்கள். சரியா? சிங்கிள் இன்டெக்ரல், டபுள் இன்டெக்ரல்லாம் வரும். அதில் இருக்கக்கூடிய யூனிட் நம்பர் 4ல் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், அதாவது பார்ட் பிக்கு உரியனான கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். அதே மாதிரி யூனிட் நம்பர் 5ல் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் இன்டெக்ரல், ட்ரிபிள் இன்டெக்ரல்லாம் இருக்குது. சரியா? ஃபைண்ட் தி ஏரியா ஆஃப் தி எலிப்ஸ் இதெல்லாம் வந்து நமக்கு 12லேயே இருக்குது. சரியா? 12ல் 9th சாப்டரில் இருக்குது. இதெல்லாம் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. இதோட PDF லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்து எடுத்து யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த செமஸ்டர் நீங்கள் M1 பேப்பரை கிளியர் பண்ண போகிறீங்க. சரியா? கிளியர் பண்ண பின்னாடி இந்த வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.